தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார், அரசியலில் சேர்ந்தார். ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார், அரசியல் கட்சியில் சேர்ந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஒரிசா மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அதன் தலைவர் நவீன் பட்நாயக் 24 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரிசா மாநில முதலமைச்சராக பதவி வகித்து வந்தார். அவரது உதவியாளராக ஐஏஎஸ் அதிகாரி PK பாண்டியன் இருந்தார். இவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், மேலூரை சார்ந்தவர். பின்பு தேர்தலின் பொழுது, சட்டசபை தேர்தலின் பொழுது தனது ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உதவியாளராக இருந்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நவீன் பட்நாயக் அவர்களுடைய அரசியல் வாரிசுதான் PK பாண்டியன், ஒடிசாவை தமிழர் ஆள்வதா, ஒடிசா மாநிலத்தை ஒடிசாவை சார்ந்தவர் தான் ஆள வேண்டும் என தவறான பிரச்சாரத்தை பண்ணது. அந்த பிரச்சாரத்தின் விளைவாக 24 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சியில் இருந்த நவீன் பட்நாயக் ஆட்சியை விட்டு இறங்கினார். படுதோல்வி அடைந்தது பிஜு பட்நாயக் கட்சி. தற்பொழுது அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்து வருகிறது. PK பாண்டியன் மனைவி சுஜாதா அவர்கள் ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர். அவர் ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்தார். தற்பொழுது நவீன் பட்நாயக் கட்சியான பிஜு ஜனதா தளத்தில் அவர் சேர்ந்துள்ளார். நவீன் பட்நாயக் திருமணமாகாதவர், அவருக்கு வாரிசு கிடையாது. அந்த அரசியல் கட்சி வாரிசாக PK பாண்டியன் கருதப்படுகிறார். அவரது மனைவி சுஜாதா ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர். ஆக அரசியலில் கால் பதித்துள்ளார் சுஜாதா. ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார். நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் கட்சியை அவர்தான் வழிநடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.